மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. இந்த காலத்துல இந்த மண்ணை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக கொண்டாட்டி பிள்ளைய யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணனை நம்பி விட்டுட்டு போகல. ஏன் பெத்த அப்பனை நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணனை நம்பி விட்டுட்டு போனான். அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய் மாமன். தாய் மாமன் சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் கொடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்கிறவன் தான் தாய் மாமன். அதே புள்ள வளர்ந்து ஆளாகி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை குடிசை கட்டி கொடுத்து தாய் மாமன் நான் இருக்கிறேன் தைரியமா இருந்து சொல்றானே அவன் தாயா தாய் மாமன். அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரை கொடுக்கிறவன் தாயா தாய் மாமன். இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு போனவன் தாயா இந்த தாய் மாமன். இந்த பூமி சூரியனை 1000 தடவை சுத்தி வந்தாலும் அது பாதம் மாறுறது இல்ல. அதே மாதிரிதான் 1000 வருஷம் ஆனாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் மாறுறது இல்ல. வணக்கம் நண்பர்களே. தமிழர் பண்பாட்டில் உறவுகளுக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த உறவுகளில் தாய்மாமன் உறவு என்பது அன்பும் உரிமையும் பாசமும் நிறைந்த ஒரு தனிச்சிறப்பான உறவாகும். ஒரு பெண்ணின் பிறந்த வீட்டின் பெருமையையும் அவள் மீது கொண்ட அன்பையும் வெளிப்படுத்தும் அழகான அடையாளம்தான் தாய்மாமன் சீர்வரிசை என்பது. சீர்வரிசை என்பது வெறும் பொருட்களின் அணிவகுப்பு மட்டுமல்ல. அதில் அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அதில் ஆசீர்வாதமும் இருக்கிறது. தன் சகோதரியின் மகள் அல்லது மகனுக்கு தன்னால் இயன்றதை செய்து மன மகிழ்ச்சியுடன் சீர்வரிசை வழங்கும் தாய்மாமனின் மனதில் இருக்கும் அன்பிற்கு அளவே இல்லை. உறவுகள் பல இருந்தாலும் உரிமையோடு அழைக்கும் உறவுதான் தாய்மாமன். பாசங்கள் பல இருந்தாலும் பாரம்பரியத்தை சுமக்கும் உறவுதான் தாய்மாமன். இன்றளவும் இந்த தாய்மாமன் உறவை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில், குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் உள்ள பிரமலைக்கல்லர் இன மக்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய்மாமன் சீர்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வசித்து வரும் சக்கிலியங்குளம் வெள்ளையாண்டி தேவர் வகையறாவை சார்ந்த முத்துக்காளை ஜெயலட்சுமி இவர்களின் பேத்தியான மோக்சிதா நாச்சியாரின் பூப்புனித நன்னீராட்டு பெருவிழாவின் காட்சிகள்தான் இது. பூப்புனித நன்னீராட்டு பெருவிழா காணும் மோக்சிதா நாச்சியார் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ்வு வாழ வேண்டுமென்று தமிழ் ஒளி தொலைக்காட்சியின் சார்பிலே மோக்சிதா நாச்சியார் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மாமன் உறவு என்றும் தொடரட்டும். தாய்வழி பாசம் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த குடும்பத்தின் அன்பும் ஒற்றுமையும் தலைமுறை தலைமுறையாக தொடரட்டும். தாய் தந்த பாசத்தில் தனியொரு பாசம், தாய்மாமன் உறவில் தனியொரு நேசம். தாயின் கரம் போல தாங்கிடும் கரம், தவறிடும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் நெஞ்சம். உறவுகள் பல இருந்தாலும் உரிமை கொண்ட உறவு உலகத்தில் என்றும் சிறப்பான தாய்மாமன் உறவு. சீர்வரிசை கொண்டு வந்து சிறப்பிக்கும் உள்ளம், சின்ன சின்ன பொருட்களுக்குள் பெரியதொரு பாசம். சேலை கொண்டு வந்தாலும் அதில் அன்பு தெரியும், சந்தனம் கொண்டு வந்தாலும் அதில் பாசம் மணக்கும். தேங்காய் பழம் தந்தாலும் தெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். தாய்மாமன் கரம் நீண்டால் தலைமுறைக்கும் பாதுகாப்பு. இன்று வழங்கும் இந்த சீர் வெறும் பொருட்கள் அல்ல, பாசத்தின் அடையாளம். இன்று தரப்படும் இந்த பரிசு பெரும் பரிசு அல்ல, உறவின் பெருமை. தாய்மாமன் இருக்கும் இடம் தாயின் வீடு போல. தாய்மாமன் தரும் சீர் தாயின் அன்பு போல. காலங்கள் மாறினாலும்
காட்சிகள் மாறினாலும் தாய்மாமன் உறவின் பாசம் மட்டும் மாறாதிருக்கட்டும். சீர்தந்த கை வாழ்க, சீரோடு வந்த உறவும் வாழ்க, தாய்மாமன் பாசம் வாழ்க, தலைமுறை தலைமுறையாக தமிழர் பண்பாடு வாழ்க வளர்க. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய்மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே. சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே. மானூத்தும் மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில்லை. சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே. சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே. ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சி போகுமுன்னு, எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேருமுன்னு, வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு, தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன். பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க.
கட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி நத்தம்மையில் ஐயோ பொட்ட புட போறதுன்னு பொலிகாட்டில் கூங்குயில் தாய்மாமே சீர் சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சுமந்த சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே சீர் சுமந்த சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து மந்தையில மாங்குட்டி நத்தம்மையில் போடே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயிலே புருஷனமை சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொட்டி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி பாலமரம் வரவேற்க சொந்தமெல்லாம் சீர் சுமந்து வாழ வைக்க முயலுத உருசன வந்துருச்சு உருசன வந்துருச்சு கந்து வட்டி வாங்கினாலும் ரெட்டக்கடை கூட்டிக்கிட்டு காலரத்தம் தூக்கி விட்டு மல்லுக்கட்ட வாராண்டி மல்லுக்கட்ட வாராண்டி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி LIC சிட் பண்டும் நம்மகிட்ட தோக்குமாடா பேங்க்ல நம்ம காசை பிச்சு பிச்சு கொடுக்கறான்டா பிச்சு பிச்சு கொடுக்கறான்டா சடவா திரிஞ்சவெல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு பந்தியில ஒன்னா வந்து கூத்தடிக்க போறான்டா கூத்தடிக்க போறான்டா என்னடா சொல்ல வரீங்க? டேய் கிழவிக்கு காது சரியா கேட்கலையாம்டா நல்லா காதுல விழுகிற மாதிரி சத்தமா சொல்லு கட்டா பட்டா மொய்யே காது குட்டா மொய்யே பொண்ணு சம்பந்தா மொய்யே எல்லாத்துக்கும் மொய்யே தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி புருஷனமை சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொட்டி தாய் மாமே
பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய்மாமே சீர்வரிச வகை வகையா வருது பாரு பட்டாசு மேளம் போட்டு பட திரண்டு வருது பாரு பாசமுள்ள தங்கமையா வீரமுள்ள சிங்கமையா மாமனத்தான் வரவேத்து 1000 கைகள் வணங்குமையா மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துங்கடா பங்காளி மாமச்சா சேருங்கடா டேய் குத்தாட்டம் கும்மி கொட்டி ஆடுங்கடா கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா குறிஞ்சு பூவுல மாலைய கட்டி கொலவ போட்டு வேளத்தை கொட்டு மாம மனசு குளிர குளிர மாலைய போடு மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு செம்பவள முத்துக்கள சேர்த்து வச்ச சித்திரமே தங்கவள வைரவள போட்டிருக்கும் முத்தினமே வாய் மலர்ந்து நீ சிரிச்சா பார்த்திருக்கும் அத்தனையும் நீ மலர்ந்து பார்த்திருந்தா தோத்து விடும் இத்தனையும் அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த 7 லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு
என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பாலிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூ அதரம் பூநேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நிரப்பு சிதறும் ஏலப்பூவு கோலம் போடும் ராசிதான் பல ஜாலத்தோடு ஆடப்போகும் ராசிதான் முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுரன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே பொறு நானே 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 தண்டட்டி கருப்பாயி தாளை ஊத்தும் மருதாயி தண்டட்டி கருப்பாயி தாளை ஊறும் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சுக்குள்ளே வாராளே தன்னானே நானே ஒரு நானே 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 அர்மணிய பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ அர்மணிய பட்டி வாழ அவர் சத்த ஒண்ணு வாழ கீழத்தூர் மேளம் போல கீரிடுதவங்க ராகம் உண்டாளி வாங்க மருத சுண்ணாம்புதாங்க போனாலும் போங்க பொங்கலோட மாட்டா வைத்தாங்க சொத்துக்குள்ள கரியா கறி கொள்ள சோறா வண்டியில சாதி சன போகுது
முடியையில மாலைக்கு ஆசைப்பட்டு மயங்குனாரு மாமன் மாலைக்கு ஆசைப்பட்டு மயங்குறாரு மாமன் சோமங்கள நித்த சுகமங்களம் வாயாடி பேச்செல்லாம் ஏற கட்டிக்கோ பாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ பூவனா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ ஒன்று நான் வைக்காம தெரிஞ்சு நடந்துக்கோ அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன் அந்த ஒரு நொடியை நெஞ்சில் ஒளித்து வைத்தேன் நான் குழந்தை என்று நேற்று நினைத்திருந்தேன் அவன் கண்களிலே என் வயதறிந்தேன் அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன் அந்த ஒரு நொடியை நெஞ்சில் ஒளித்து வைத்தேன் நான் குழந்தை என்று நேற்று நினைத்திருந்தேன் அவன் கண்களிலே என் வயதறிந்தேன் பரக்கால் சுத்தாம அடக்கி வச்சுக்கோ பல்லாங்குழி ஆடையெல்லாம் தொடக்கி வச்சுக்கோ ஒத்தையில படுக்காத மனசில் வச்சுக்கோ நம்ம கொலசாமி துண்ணூறு கலக்கி வச்சுக்கோ டம்ம 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 டும்ம 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 மாட்டிக்கிட்ட எம்மா 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 பொண்ணு அங்க சும்மா சும்மா பையன் இங்க சும்மா சும்மா பத்திக்கிச்சு எம்மா ஒரு கண்ணு உறவ கண்ணு சுத்தி போடணும் 7-8 மாசத்துல பெத்து போடணும் என்னென்னமோ சத்தத்துல நாலு கண்ணோ பக்கத்துல இன்னைக்கு அது மொத்தத்துல மூழ்கி விடும் மொத்தத்துல டம்ம 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 டும்ம 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 மாட்டிக்கிட்ட எம்மா 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 பொண்ணு அங்க சும்மா சும்மா பையன் இங்க சும்மா சும்மா பத்திக்கிச்சு எம்மா அம்மா வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் மீனாப்பா நீங்க எந்த ஊரு? வத்தல்பட்டி அத்தல்பட்டி. இன்னைக்கு இந்த சடங்கு நடக்குல்ல, ஆமா அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு அக்கா பேத்தி பேத்தி. ஆமா சரிம்மா. இந்த தாய் மாமன் சீருன்னுலாம் சொல்றாங்கல்லம்மா, ஆமாப்பா அந்த தாய் மாமன் சீரு யாருக்கு பண்ணுவாங்க,
எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கம்மா? தாய் மாமன் சீர் வந்து அக்கா மக்களுக்கு தாய் மாமியை வந்து இந்த சீர் செய்வாங்க. அக்கா மக்கள், தங்கச்சி மக்கள், அக்கா மக்கள் எல்லாம் அத்தை பிள்ளைய அத்தை பையும் செய்யணும், மாமன் விட்டாலும் செய்வாங்க. அந்த சீர் எல்லாமே வந்து செய்வாங்க. எதுக்கு சீர் பண்ணுவாங்கம்மா? அந்த வயசுக்கு வந்திருக்குல்லப்பா, வயசுக்கு வந்ததுக்கு வந்து தாய் மாமே அத்தை மாமே எல்லாமே அந்த சீர் செய்வாங்க. சரி. அது எல்லாம் முறை வந்து தாய் மாமே திருப்பி அத்தை வகை செய்வாங்க. எதுக்கெல்லாம் சீர் பண்ணுவாங்க தாய் மாமன் சீர்? தாய் மாமன் சடங்குக்கு வந்து செய்வாங்க, காது குத்துக்கு செய்வாங்க, கல்யாணத்துக்கு வந்து செய்வாங்க. எல்லாத்துக்குமே தாய் மாமன் வந்து சீர் செய்வாங்க. என்னம்மா? குழந்தை பிறந்தாலும் வந்து தாய் மாமன் சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் முறை இருக்குப்பா தாய் மாமன் சீர். இப்போ இந்த அண்டா குண்டாலாம் வாங்கிட்டு வராங்களம்மா, அதெல்லாம் எதுக்குமா? அது சீருக்காக வாங்கிடுறது. சீருக்காக தாய் மாமி அந்த எங்கள் ஆளுகளை பழக்கம், கள்ள விட்ட ஆளுங்களை வந்து சீர் செய்யறது தாய் மாமியம் பழக்கம். அது அண்டா பானை தட்டு சீலை பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ கெடா வெட்டு வந்துப்பா அக்கா தங்கச்சி இருக்காங்களப்பா, தங்கச்சி அக்கா தங்கச்சிக்கு வந்து தாய் அண்ணன் தம்பிக்கு வந்து அந்த கெடாயை முறைப்படி வெட்டணும், வேற வகை வெட்டக்கூடாது. அதில் வந்து பிரச்சனை வந்துடும், வேறவங்க வந்து வெட்ட மாட்டாங்க. அக்கா தங்கச்சி வந்து அவங்க அக்கா தங்கச்சி வந்து அவங்க அண்ணன் தம்பி தான் வெட்டணும் முறைப்படி. இந்த சடங்கு வந்து எவ்வளோ நாளில் அந்த சம்பிரதாயங்கள் பண்ணுவோம்மா? வயசுக்கு வந்தோடனே ஒருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க, ஒருத்தர் 6 மாதம் கழிச்சு பண்ணுவாங்க. இந்த பிள்ளை ஒரு வாரத்துல இந்த பண்ணிருச்சு. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தோதுப்பட்டது மாதிரி பண்ணுவாங்க. ஆமாப்பா, வயசுக்கு தக்கன கொஞ்சம் முடியாதவங்கன்னா ஒரு வாரம் ஒரு வருஷம் கழிச்சு கூட முடியலாம். பள்ளிக்கூடம் பிள்ளைகள் அனுப்புறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு கூட செய்வாங்க. இது ஒரு வாரத்திலே செஞ்சிருச்சு. அப்பைக்கப்ப தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க தாய் மாமி. கல்ல விட்டாளுங்க மட்டும் முறை பார்த்து கல்யாணம் முடிக்கிறீங்களா? எதுக்குமா அது? அது பழக்கம்ப்பா, முறை பார்த்து முடிக்கிறது. அடுத்த சாதியெல்லாம் முடிக்க மாட்டாங்க. எங்கள் சாதி பரவாயில்ல முடிப்பாங்க, சொந்த வந்தவத்தை முடிப்பாங்க, இல்லாட்டி அந்த வயசுக்கு தக்கன முடிப்பாங்க. வேறு சாதியில் முடித்தா கேள்வி வரும். ஒரு அந்த வயசு கட்ட மாட்டாங்க, இந்த வயது கட்ட மாட்டாங்க. அதனால் எங்கள் சாதியிலே கட்டிடுவாங்க. அப்புறம் இந்த முறை பொண்ணு முறை மாப்பிள்ளைலாம் சொல்கிறாங்களம்மா, அது யார் முறைமா? தாய் மாமி வந்து அக்கா தங்கச்சி வந்திருக்காங்களா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி முறை, அக்கா தங்கச்சி பிள்ளைகள் அண்ணன் தம்பி கொடுக்குறதே முறை. எங்கள் பிள்ளைங்க இருக்குல்ல, எங்கள் அண்ணன் தம்பி மக்களுக்கு கொடுக்கலாம். அந்த எங்கள் நாத்தனை மக்கள் இருந்தால் அவங்க அண்ணன் தம்பிக்கு கொடுப்பாங்க. அந்த அதே முறை. அப்படி பொண்ணு கொடுக்கலைன்னா முன்னாடியில் ஏதோ தெண்டம்லாம் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சண்டை இழுப்பாங்க, தெண்டை வைப்பாங்க, அப்புறம் என்னமும் செய்வாங்க. அதே அந்த பழக்கம் வழக்கம் எங்களுக்கு இருக்குது. அந்த முறைப்படி கள்ள விட்ட ஆளுகள் வந்து அந்த பழக்கம் அது செஞ்சு முடிப்பாங்க எங்கள் ஆளுங்க. அதை முறையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கெடா வெட்டுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை அது கல்யாணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சடங்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே எங்கள் ஆளுக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த தாய் மாமன்ற முறையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தாய் மாமன் மொய் எழுதுனா எவ்வளோமா எழுதுவாங்க? மொய் எழுதணுமா ஒரு லட்சக்கணக்கில் எழுதுவாங்க, 1000 எழுதுனா எழுதுவாங்க, 50 ரூபா எழுதுனா எழுதுவாங்க, ஜங்கிலி 10 பவுன் போட்டாலும் போடுவாங்க. அவங்க பெரியது தக்கன வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, பெரியது தக்கன எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கு தக்கன போடுவாங்க. இல்லாதவங்க அளவாக போடுவாங்க, இருக்கிறவங்க நிறையா போடுவாங்க. அது முறை. இருக்கிற ஓட்டாங்கன்னு இல்லாத அதை பண்ணி போட முடியாதுல்லப்பா. அதனால் அவங்க வயசு தக்கன அதுக்கு தக்கன அது போடுவாங்க. இந்த இது இப்போ எவ்வளோ ஓட்டிருக்கு இதே மாதிரி அடுத்த ஓட முடியுமாப்பா, அவங்க சத்துக்கு தக்கன அவங்க போடுவாங்க.